நம்ம கிங் கோலி தனி மனிதனா பாகிஸ்தானுக்கு எதிராக பினிஷிங்ல சம்பவம் பண்ண இந்த ஒரு மேட்ச் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சத்தியமா சொல்றேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்ங்க அது. சரியா 2022 நடந்த T20 வேர்ல்டு கப்ல குரூப் மேட்சஸ்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 20 ஓவருக்கு 159 ரன்ஸ் அடிச்சு 8 விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க. அதாவது இந்தியாவுக்கு 160 டார்கெட்டா இருக்கும் அந்த மேட்ச்ல. அந்த டயத்துல இந்த டார்கெட் எல்லாம் நம்ம இந்தியா டீம் அசால்ட்டா சேஸ் பண்ணிரும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியா ஃபேன்ஸுமே நினைச்சிருப்பாங்க. ஆனா அதான் இன்னைக்கு நடக்கல. ஏன்னா இந்தியா சேசிங்ல 10 ஓவருக்கு வெறும் 45 ரன்ஸ் அடிச்சு ரோஹித் சர்மா, KL ராகுல், சூரியகுமார் யாதவ், அக்சர் பட்டேல் 4 முக்கியமான விக்கெட்ஸ் இழந்திருப்பாங்க. இதுக்கு அப்புறமும் கூட இந்தியா எப்படியாச்சும் இந்த மேட்சை வின் பண்ணிரும் அப்படின்னு தான் எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்திருக்கும். ஏன்னா அப்போ நம்ம இந்தியாவுக்கு ஹோப் கொடுக்கிற விதமா 2 பிளேயர் களத்துல இருந்தாங்க. ஒருத்தர் ஆர்டிக் பாண்டியா, இன்னொருத்தர் நம்ம கிங் கோலி. இவங்க 2 பேரும் சேர்ந்து மீதமுள்ள 10 ஓவருக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி தேவையான நேரத்துல 4 6 அடிச்சு லாஸ்ட் 8 பாலுக்கு 28 ரன்ஸ் அடிச்சாதான் இந்தியா வின் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு மேட்சை கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்போ ஸ்ட்ரைக்ல நம்ம கிங் கோலி இருப்பாரு, தொடர்ந்து பொலிர்னு 2 6 அடிப்பாரு. லாஸ்ட் ஓவர்ல 16 ரன்ஸ் அடிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல மேட்ச் இருக்கும். அப்போன்னு பார்த்து நம்ம பாண்டியா அவுட் ஆயிருவாருங்க. இதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு சிங்கிள் தட்டு, திரும்ப நம்ம கிங் கோலி ஸ்ட்ரைக்கு வந்து ஒரு 2 ரன், ஒரு நோ பால்ல ஒரு 6, அடுத்த பால் ஒய்டு, அதுக்கு அடுத்த பால் ஒரு 3 ரன் அடிச்சிருப்பாரு. அப்புறம் அடுத்த பால் தினேஷ் கார்த்திக் அவுட் ஆயிருவாரு. இப்போ லாஸ்ட் பால்ல 2 ரன் அடிக்கணும். அப்போ ஸ்ட்ரைக்ல இருந்த நம்ம அஸ்வின் டெக்னிக்கலா ஒரு ஒய்ட வாங்கி அடுத்த பால்ல ஒரு சிங்கிள் தட்டி மேட்சை த்ரில்லா வின் பண்ண வச்சிருவாரு. என்னதான் அன்னைக்கு அஸ்வின் மேட்சை பினிஷ் பண்ணி வச்சாலும் நம்ம விராட் கோலி மட்டும் தனி மனிதன் அந்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 82 ரன்ஸ் அடிச்சிருப்பாருங்க.